பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுங்க கட்டணம் செலுத்த மறுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். என்ன நடந்தது? கூடுதல் விவரம் என்ன? கனிமொழி, இந்த வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது இந்த சுங்கச்சாவடி, பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி வழியாக சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் இந்த பள்ளிகொண்டா சுங்கச்சாவடியை கடக்க முற்பட்டனர். அப்போது சுங்க கட்டணம் வசூலிக்க இந்த பூத்தில் இருந்த ஊழியர் சுங்க கட்டணத்தை கேட்டுள்ளார். தொடர்ந்து இந்த சுங்க கட்டணம் செலுத்த முடியாது என அந்த தமிழக வாய் உரிமை கட்சியினர் அந்த வாய் தகராறில் ஈடுபட்டுள்ளார்கள். அது தொடர்ந்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் அந்த தானியங்கி தடுப்புகளை திறப்பதற்கு திறக்கும்படியும் சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியர்கள் திடீர்னு சுங்கச்சாவடியை அந்த தடுப்பை உடைத்த தாள்களால் எட்டி உதைத்து அந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சுங்க கட்டணம் செலுத்த முடியாது, நாங்கள் கட்சியில் இருக்கிறோம், எங்களை அனுப்ப அந்த டோல் பிளாஸில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று அவர்கள் 3 வண்டிகளில் அங்க சுங்க கட்டணத்தை செலுத்தாமல் தற்போது அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதனால் அங்கு அந்த வாகன இதுவும் ஏற்பட்டது. தற்போது அங்க அந்த பரபரப்பான ஒரு சூழலானது நிலவி வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முரளி.